ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கவங்க தான் பவித்ரா விசஸ் தீபக்கோட கம்பேரிசன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தீபக் தான் சமீபத்தில் எலிமினேஷன் ஆகி போயிருக்காரு. பவித்ரா பார்த்தீங்கன்னா எப்படி தப்பிச்சிருக்காங்க, விஜய் டிவி விருதெல்லாம் பெற்றிருக்காங்க, நம்ம விஜய் அவார்ட்ஸ்லாம் பெற்றிருக்காங்க நம்ம பவித்ரா அவர்கள். தமிழக அரசோட தினத்தறி விருது பெற்றிருக்காரு நம்ம தீபக் அவர்கள். சின்னத்திரையில் ஒரு கடை கலக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம தீபக். 4 டிசம்பர் 1992 இவங்களும் 15 செப்டம்பர் 1979 தீபக் அவர்களும் பிறந்திருக்காங்க. அறிமுகமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணன் மீனாட்சி சீரியலில் தான் அறிமுகமாயிருக்காங்க. தீபக் அவர்கள் சன் டிவியில் நிறைய சீரியல் நடிச்சிருக்காரு. அப்போ தான் அறிமுகமாயிருக்காரு. சொந்த ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருமே சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இனம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஹிந்து மதம் தான் 2 பேரும் பின்பற்றிட்டு வராங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்த்து ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்தது பார்க்கலாம் வாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வயசு, யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பவித்ராவோட வயசு இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. தீபக்கரோட வயசு இப்போ 45ங்க. கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு திருமணம் ஆகலை. தீபக் அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்க மனைவி பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவரஞ்சனி. செல்லப்பெயராக எல்லாரும் கூப்பிட்றது பவித்ராவை ஜனனி அப்படின்ற இன்னொரு பெயராகவும் கூப்பிட்றாங்க. தீபக் அவர்களை தீபு அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க சினிமா துறையில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெற்றோர்கள். யார் யார் பெற்றோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மற்றும் உதயா அவர்கள் பெற்றோராக இருக்காங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ் யார் அப்படின்னா வேலுச்சாமி மற்றும் மீனம்மா. உடன் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் இருக்கார். தீபக் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க சகோதரர்களா. கல்வி அப்படின்னு எடுக்கும் பொழுது கம்ப்யூட்டர் துறையில் அருமையாக படித்து வந்திருக்காங்க சினிமா துறைக்கு. இவங்க இளங்கலை பட்டம் பெற்றிருக்காருங்க நம்ம தீபக் அவர்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது சம்பளமாக மாதம் எவ்வளோனா 2 லட்சம் ரூபாயும். இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்குறாரு சின்ன திரையில் நடிச்சு. இதுவே வெற்றி வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 45% இருக்குது ரசிகர்களோட. இவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியேறியிருக்காரு. சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வச்சிருக்கிறது மட்டுமே 7 கோடி ரூபாயும். இவர் தோராயமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் வச்சுருக்காங்களாம். பிக் பாஸில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமா அவங்கள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தீபக் பிடிச்சவங்க தீபக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பவித்ரா பிடிச்சவங்க பவித்ரா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.